ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரஞ்ச் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஆட்டுக்கால் சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துடலாம். 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 6 பல் பூண்டு, 6 கிராம்பு, கடைசியாக 3 சின்ன சைஸ் பட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதெல்லாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். அப்புறமா ஒரு கொத்து போல கருவேப்பிலையில சேர்த்துக்கோங்க. 3 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். கடைசியாக 1/4 டீஸ்பூன் போல மஞ்சள் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 30 செகண்ட் போல நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ஏற்கனவே மிக்ஸி ஜாரில் மசாலா அரைச்சி எடுத்து வச்சுக்கோல, நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க இந்த எண்ணெயில். ஏற்கனவே ஒரு ஆட்டுக்கால் நல்லா சுடு தண்ணியில வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம இதில் 3 கப் போல தண்ணி சேர்த்துடலாம். வாசனைக்கு கொஞ்சமா கொத்தமல்லி மேலே தூவி விட்டுக்கோங்க. கடைசியாக உப்புலாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு 5 விசில் வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 5 விசில் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க எவ்வளவு சூப்பரா வெந்திருக்கு அப்படின்னு. ஒரு வாசனையே அவ்வளவு நல்லா கமகமன்னு இருக்குது. இந்த ஆட்டுக்கால் சூப்போட பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா, நம்ம நிறைய புரோட்டீன்ஸ், போன் வெயிட், அது மட்டும் இல்லாம நம்ம சளி இருந்தா கூட இந்த ஆட்டுக்கால் சூப் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம எப்படி சரியாயிரும்.